அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் விதமாக தான் இந்த ஸ்கீம் அப்டேட் வெளிவந்திருக்கு. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்த நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, இதற்கான காரணமும் இதற்கான விளக்கமும் தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் தொடர்ந்து பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த 5 சவரனுக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடி பெறுவாங்க இல்லையா? தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்க்கலாங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் தெளிவாக கிளாரிட்டியாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்கத்தையும் இங்க சொல்றாங்க, அதையுமே பார்க்கலாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி யாரெல்லாம் பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்க்கலாங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இன்னமும் கிளாரிட்டியா சொல்லணும் அப்படின்னா, 5 பவுனுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்கத்தையும் இங்க பார்க்கலாம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள
நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்க முடியும், இல்ல நகைக்கடன் தள்ளுபடி வாங்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவரவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதே சொல்றாங்க. அடுத்ததா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களை அந்தியோதயா அன்ன யோஜனா இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. நகைகளே இல்லாமல் நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதாங்க. இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம்.